ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப ருசியான வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், வெரைட்டி ரைஸ் கூட நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா வர பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் முன்னாடி வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய எல்லா வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வாழைக்காவை ஒரு 3/4 பதத்துக்கு மேலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வாழைக்காவை சேர்த்துடலாம். ஒரு வாழைக்காவை எடுத்து தோலை லைட்டாக சீவிட்டு, ரொம்பவும் சீவக்கூடாது, லைட்டாக சீவிட்டு இந்த அளவுக்கு பீஸாக எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை தண்ணியில் போட்டுடலாம். வாழைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நீங்கள் குக்கரில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு 3/4 பதத்துக்கு மேலேயே வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வறுவல் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு லைட்டாக கலந்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம். வெந்து வரட்டும். இந்த வறுவலுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இதை உள்ளே போட்டுடலாம். இதோடவே ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு. இதை மட்டும் நல்லா ஒரு கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம 1-2 அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை சேர்த்துடலாம். அதோடவே சில மசாலா பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், மல்லித்தூள், அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் சாம்பார் தூள். வறுவல் எல்லாத்துக்குமே நான் சாம்பார் தூள் தான் போடுவேன். முதவே சொன்னேன் உங்களுக்கு சாம்பார் தூள் வீடியோ போட்டப்பவே. அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட 1 டீஸ்பூன் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாகவே வந்து காஷ்மீரி மிளகாய் தூள். இது கலருக்காக தான் சேர்க்குறேன், சேர்க்காட்டாலும் பரவாயில்ல. அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு ஆல்ரெடி வாழைக்காயில் கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்குறோம். இப்போ வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். ஸோ இப்போ இதை கலந்தாச்சு. வாழைக்காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ வாழைக்காய் வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஸோ வெந்துருச்சு. 80% மேலேயே வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிடலாம். இப்போ இந்த மசாலாவில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளித்து லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற வாழைக்காவை உள்ளே சேர்த்துற வேண்டியதான். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். ஸோ ரொம்பவும் அதிகமாக போயிடக்கூடாது, உங்களுக்கு வறுக்கிறப்ப நல்லா இருக்காது. இப்போ நம்ம வாழைக்காவை உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மசாலாவை நல்லா எல்லா பக்கம் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. இதில் நம்ம வெங்காயமெல்லாம் சேர்த்த போகிறதில்ல. ஸோ கடுகு கருவேப்பிலை மட்டும்தான். கடுகு லைட்டாக பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும்
கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைக்காவை இப்போ ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். ஸோ அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுருங்க. ஸோ இது வந்து வெளிப்பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பியாகவும் இன்னர் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி நம்மளோட வாழைக்காய் வறுவல் எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து நல்லா, அதாவது பின்னாடி பக்கமும் முன்னாடி பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும். சென்டர் பார்ட் மட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளில் நிறைய பேர் வந்து வாழைக்காயை வந்து பிடிக்காமல் அவாய்ட் பண்ணுவோம். பிடிக்காமன்ட்டு இல்லை, அது வந்து கேஸ் ட்ரபிள், அதை சாப்பிட்டா வந்து வாய் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவோம். அதுக்காக தான் நான் இதில் வந்து இஞ்சி, பூண்டு, சோம்பு, பெருங்காயம் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வாயு தொல்லையும் இது சாப்பிட்டிங்கன்னா வராது. இந்த வாழைக்காய் வறுவல் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் ரொம்ப சூப்பராக போகும். மல்லி சாதம், புதினா சாதம், இல்லை தயிர் சாதம், ரச சாதம், இப்படி எல்லாத்து கூடவும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப காரசாரமாக ஏதாவது வறுவல் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுவும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க, நீங்கள் இந்த வாழைக்காவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.